அதாவது உறவுகளே ரொம்ப தலை சிறந்தது நட்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். ஆனா இங்க பிரசன்ஸ் ஆக முடியாத ஒரு நண்பர் வந்து தன்னோட பேரன்பின் நிமித்தமாக அண்ணனுக்கு வீடியோ மூலமா வாழ்ந்து செய்திருக்காங்க. அதை நம்ம ஒரு நிமிஷத்துல பார்க்கணும். நாடு வெளியீட்டு மிக சிறப்பாக நடைபெற அனாத வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்வை நடத்துகின்ற சைமன் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த வருத்தம் தான். இருந்தாலும் நேரில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் இந்த நிகழ்வில் உடன் இருப்பதாகவே கருதி நிகழ்வு வச்சுக்கிற வாழ்த்துக்கிறேன். நன்றி. படமிருகம் தொகுப்பின் முதலையை வழங்குபவர் திரு சக்தி, பெறுபவர் திரு ரவி அவர்கள். மரப்பறவை தொகுப்பின் முதல் இணையை வழங்குவர் திரு அன்பு அவர்கள், பெறுபவர் திரு தெரி சுந்தர். நிலவு மலை தொகுப்பின் முதல் ஒளியை வழங்குபவர் திருமதி ஜோதிலட்சுமி அவர்கள், பெறுபவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். ஞானேப்பூ தொகுப்பின் முதல் களிரை வழங்குபவர் திரு செல்வின் அவர்கள், பெறுபவர் திரு முனீஷ்குமார் அவர்கள். என்னுடைய அன்பு மாணவர்கள் இந்த ஜோவுக்கு சொல்லுங்க. இலக்கியம் படிக்கிறீங்க, இலக்கியம் படிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கவிதையாவது நீங்க எழுதி ஆகணுன்றது அது தெரியும் பதிவுன்றது. ஒரு கவிதையில 1000 கவிதைகளை எழுதும்போது இது என்னுடைய மாணவனுக்கு நான் செய்யும் ஒரு மாண்பாக பாராட்டாக ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறதுனால முதல்ல என்ன செய்யணும்? அவர் எழுத புத்தகத்தை மொக்க பேசுறது புத்தக பரிசு பார்த்தப்பதான் தெரிஞ்சு எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி உண்மையில. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா வந்து கவிதை கூட பல்வேறு இலக்கணங்களை கொண்டு கொண்டு வந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் கவிதை பத்தி எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியும். கவிதையின் அந்த வார்த்தைகள் மனதில் விதையாக விழுந்து அந்த விதை வந்து பூமியிலிருந்து முளையா சிரிக்கும். அதே மாதிரி அந்த வார்த்தைகள் மனதில் விதையாக விழுந்து அந்த உடம்புல மனசுல ஒரு சிரிப்பை உண்டு பண்ணணும். அதான் உண்மையான கவிதை. அதை தேரா வாசிக்கும் போது எனக்கு மனசுல உண்மையில எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருந்தா சும்மா வாசிக்க மாட்டேன். கவிதைக்கும் ஒரு கதை எனக்கு அதாவது ஒரு 1.5 வரி குரலுக்கு கலைஞர் எவ்வளவு பெரிய குரலாக இருந்தாரு. ஒரு கதையை கொடுத்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, அவங்க அழகா சொன்னாங்க.
ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நாவல் உண்மையில ஒவ்வொரு கவிதையும் கூட ஒரு விரிவான ஒரு கதையாக எழுதக்கூடியது. இதுல ஒன்னே ஒரு மொழியான ரொம்ப கலந்துறாங்க. இதுல நான் சொன்ன வார்த்தைக்கு நம்முடைய விதையாக விழுந்து சிரிக்க செய்யக்கூடிய ஒரு கவிதை. முதலிலே தொழில்விடுகிறது, தொழில்விடுகிற போது விதை வந்து பூர்க்கிறது. எவ்வளவு அருமையா கற்பனை பாருங்க. அந்த அந்த விதை பூக்குதுங்கிறதாக கற்பனை பாருங்க. மாற்று சிந்தனைங்க. இந்த மாற்று சிந்தனை ஒவ்வொரு கதை ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி நாம கடந்து போயிட்டே இருக்கோம். அந்த கலைஞரின் பார்வை அதை மட்டும்தான் மாற்று கோணத்தை பார்க்கின்றது. இதை எனக்கு விரிவாக சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவரை ஒருமுறை மறுபடியும் நான் வாழ்த்து கண்டிப்பா நிச்சயம்.